வணக்கம். என் பேர் திலீப். நான் ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், கார்ப்பரேஷன் அண்ட் சிஎம்டி லைசன்ஸ் சர்வேயராக இருக்கேன். ஸோ இந்த வாரம் ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது முன்னாடி ப்ளம்பிங் பண்ணுறோம் இல்லையா? ப்ளம்பிங்கில் ஒரு 6 முக்கியமான எலிமெண்ட்ஸ் வந்து மிஸ் பண்ணாமல் ப்ராப்பராக பிளான் பண்ணி பண்ணணும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டேங்க்கு. ஸோ நார்மலாக நம்ம பிவிசி டேங்க்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா இது வாட்டரோட பார்த்திங்கன்னா ஹைலி ரியாக்டிவ். ஸோ இதனால் நம்மளுக்கு உள்ளே பாசி பிடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும். இன்னொன்று இப்போ மார்க்கெட்டில் இருக்கிற மெஜாரிட்டி ஆஃப் த டேங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூவி ரேஸை வந்து அதில் அலோவ் பண்ணும் பிவிசி டேங்க்ஸ். ஸோ இதனால் வாட்டர் கண்டாமினேட் ஆகுது, வேறு நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ இதையெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா நம்ம வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டேங்க்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இதில் இருக்கிற ஆக்சைடு லேயர் வந்து இந்த யூவி ரேஸை ப்ரிவென்ட் பண்ணிடும். நம்மளுக்கு துருப்பிடிக்காத அளவுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த மாதிரி வாட்டர் கண்டாமினேஷன் ப்ராப்ளம்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிடலாம். முக்கியமாக அதோட கிரேடு பார்த்துக்கோங்க, SS304 316 அந்த மாதிரி நல்ல கிரேடில் டேங்க்ஸ் போடுங்க. ஸோ இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டேங்க் பிளேஸ் பண்ணுறீங்கன்னா அதை டேரெக்டாக வெயிலுக்கு எக்ஸ்போஸ் ஆக விடாதீங்க. ஏன்னா தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஹீட் ஆகிடும். ஸோ அதை சுற்றி ஏதாவது ஒரு ப்ரொடெக்ஷன் கவரிங் மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டேங்கோட காஸ்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு 500 லிட்டர் டேங்க் வாங்கணும்னா ஏறக்குறைய ஒரு 10,000 ரூபாய் நம்மளுக்கு ஆகிடும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான எலிமெண்ட் பார்த்துக்கிட்டோம்னா ப்ரெஷர் பம்ப். நிறைய வீட்டில் தண்ணி யூஸ் பண்ணும்போது அந்த போதுமான ப்ரெஷர் வந்து அந்த டேப்ஸ்லேயோ ஷவர்லேயோ வராது. ஸோ குளிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 2-3 பக்கெட்டை பிடிச்சி வச்சுட்டு தான் குளிப்பாங்க. இது ஒரு காமனான ப்ராப்ளம். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் ப்ரெஷர் பம்ப்பு. ஸோ இந்த ப்ரெஷர் பம்ப்னால நம்மளுக்கு வீட்டில் எல்லா இடத்துலையும் நல்ல யூனிஃபார்மான ப்ரெஷர் வரும். ஸோ நீங்கள் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா கூட ஒரு பாத் டப்பு, ஜக்கூசி, ஜெட் ஷவர் இந்த மாதிரி எந்த விஷயத்தையுமே ப்ரெஷர் பம்ப் இல்லாமல் யூஸே பண்ண முடியாது. இது முக்கியமாக ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் பில்டிங்கில் நிறைய வீடுகள் இருக்குது அப்படின்னா ப்ளம்பிங் லைனை வந்து நிறைய வீட்டுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி பிரிக்கும்போது அந்த ப்ரெஷர் கண்டிப்பாக டவுன் ஆகிடும். ஸோ அங்கே கம்பல்சரி ப்ரெஷர் பம்ப் யூஸ் பண்ணுறது வந்து நல்லது. முக்கியமாக ப்ரெஷர் பம்ப் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பைப் லைன்ஸ்லாம் போதுமான PSI வேல்யூ அந்த ப்ரெஷரை வந்து அகாமடேட் பண்ண மாட்டதை செக் பண்ணிவிட்டு நல்ல குவாலிட்டி பைப்பிங் வந்து கொடுக்கணும். ஸோ இந்த ப்ரெஷர் பம்ப் பார்த்தீங்கன்னா நிறைய ரேஞ்சஸில் இருக்குது. நம்மளுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டான ரேஞ்சஸ் பார்த்தோன்னா ஒரு 20,000 to 25,000 ஒரு நல்ல டீசெண்டான ப்ரெஷர் பம்ப் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ்க்கு போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எலிமெண்ட் பார்த்தோம்னா வாட்டர் சாஃப்ட்னர். சென்னையில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஹார்ட் வாட்டர், சால்ட் வாட்டர் தான் இருக்குது. ஸோ இதனால் வீட்டில் இருக்கிற பாத்ரூம் ஃபிட்டிங்ஸாக இருக்கட்டும், வாஷிங் மிஷினாக இருக்கட்டும், ஷவரில் நம்ம குளிக்கும்போது நம்ம தலைமுடி டேமேஜ் ஆகும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் அடிக்கிட்டே போகலாம். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த வாட்டர் சாஃப்ட்னர். இந்த வாட்டர் சாஃப்ட்னர் பார்த்திங்கன்னா சிம்பிளாக இந்த அயான் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக அதில் இருக்க மினரல்ஸை வந்து எடுத்துரும். நம்மளுக்கு வந்து அந்த ஹார்ட்னஸ் இல்லாமல் சாஃப்ட் வாட்டராக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இந்த வாட்டர்லேருந்து இந்த ஹார்ட்னஸ் எடுத்துட்டாலே இந்த ஸ்கேலிங் ப்ராப்ளம், பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் பாலாகிற ப்ராப்ளம் இதெல்லாம் குறைஞ்சிருச்சுனாலே நம்மளுக்கு மெஜாரிட்டியான தலைவலி வந்து இல்லாமல் போயிடும். ஸோ இந்த வாட்டர் சாஃப்ட்னர் ஒரு வீட்டுக்கு போடுறோன்னா குறைஞ்சபட்சம் நம்மளுக்கு ஒரு 20,000 to 25,000 வந்து செலவாகும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான எலிமெண்ட் பார்த்துக்கிட்டோன்னா வாட்டர் ஹீட்டர். ஸோ இந்த வாட்டர் ஹீட்டர் ஒவ்வொரு பாத்ரூமுக்கும் தனித்தனியாக வைக்காமல் ஒரு சென்ட்ரலைஸ்டு வாட்டர் ஹீட்டராக நம்ம டெரஸில் வச்சுட்டோம்னா மல்டிபிள் கலெக்ஷன் டேங்க்ஸு, மல்டிபிள் கரண்ட் பில்லு அந்த மாதிரி இருக்காது. ஒரே இடத்துல கலெக்ஷன் டேங்க் இருக்கும், ஒரே இடத்துல வாட்டர் ஹீட்டர் இருக்கும். நம்ம இது இன்னும் சோலார் வாட்டர் ஹீட்டராகவும் யூஸ் பண்ணலாம். நம்மளுக்கு மெயின்டெனன்ஸ்லேருந்து கரண்ட் பில்லுலேருந்து நிறையா காஸ்ட் வந்து மிச்சமாகும். இந்த சென்ட்ரலைஸ்டு வாட்டர் ஹீட்டர் ஃபிக்ஸ் பண்ணும்போது முக்கியமாக அந்த ஹாட் வாட்டர் பைப் லைன்ஸ் எல்லாமே அந்த ஹீட்டை வித்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியதாக இருக்கான்றதை ரொம்ப தெளிவாக செக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இதோட காஸ்ட் பார்த்துக்கிட்டோன்னா மல்டிபிள் ரேஞ்சஸில் இருக்குது. பட் ஒரு G+1 டூப்ளெக்ஸ் ஹவுஸுக்கு டீசெண்டான ரேஞ்சில் போடணுன்னா குறைஞ்சது ஒரு 25,000 to 30,000 ஆகிடும். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான எலிமெண்ட் பார்த்துக்கிட்டோன்னா ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர். ஸோ இதோட மெயின் பெனிஃபிட் பார்த்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து கட் ஆஃப். இப்போ மோட்ரு போடுறோம், டேங்க் ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம திரும்ப மோட்டரை போய் ஆஃப் பண்ணணும். ஸோ இப்போ மோட்ரு ஆஃப் பண்ணுறதுக்காக நம்ம வெளியே போகாமல் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைய நேரத்தில் மோட்டரை போட்டுட்டு மறந்துடுவோம். ஸோ தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். இப்போ நீங்கள் வீட்டில் வந்து ரெண்ட் அவுட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டெனன்ட்ஸ் மறந்துட்டாங்கன்னா மோட்டர் பாட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக ஓடிட்டே இருக்கிறதுனால மோட்டரோட லைஃப் ஸ்பேன் குறையும், தண்ணி நிறைய வேஸ்டேஜ் ஆகும். ஸோ இது எல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர். ஸோ இது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். நம்ம பாத்ரூம் ஃப்ளஷ் டேங்க் மாதிரி தான். வாட்டர் லெவல் ஏற அந்த ஃப்ளஷ் டேங்கோட பால் மாதிரி மேலே இருக்கும். அது ரைஸ் ஆக ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் பண்ணிவிடும். குறிப்பிட்ட லெவல் வந்தோடனே இந்த லெவல் நம்மளே செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லெவல் செட் பண்ணும்போது மினிமம் லெவல் இதுக்கு கீழே குறைஞ்சா மோட்டர் ஆன் ஆகணும், இதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா மோட்டர் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகணுன்ற மாதிரி நம்ம கட் ஆஃப் செட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் 5,000லேருந்து கூட கிடைக்குது. பட் நம்ம கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக போடணும்னா ஒரு 8,000 to 10,000 வரைக்கும் இந்த வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் ஃபைனல் எலிமெண்ட், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எலிமெண்ட் வாட்டர் மீட்டர். ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோன்னா சொல்லும் போது பெருசாக தெரியாது. பட் நம்ம வீட்டில் நம்ம யூசேஜுக்கு ஒரு மீட்ரு வச்சோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ வாட்டர் யூஸ் பண்ணுறோம். இப்போ மல்டிபிள் யூனிட்ஸ் இருக்குது ஒரு வீட்டில் அப்படின்னா
ஒவ்வொரு வீட்லேயும் வாட்டருக்கு நம்ம எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர், எவ்வளோ மெயின்டெனன்ஸ் வாங்குறது, இல்லை எவ்வளோ வாட்டர் பில் கட்டுறது அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த வாட்டர் மீட்டர் வச்சு டிசைட் பண்ணிடலாம். ஒரு மாதத்துக்கு எவ்வளோ தூரம் எத்தனை லிட்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா பில்லு அதிகமாக வருதுன்னு சொல்லிட்டு அவங்களும் கம்மியாக யூஸ் பண்ணலாம். இல்லை நம்மளோட ஓன் யூஸ் பண்ணுறோன்னா நம்மளோட கிரவுண்ட் வாட்டர் தான் டெப்ளீட் ஆகுது, நம்ம கொஞ்சம் கான்ஷியஸாக யூஸ் பண்ணுறதுக்காக இந்த வாட்டர் மீட்டர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1500 rupeesலேருந்து ரொம்ப பேசிக்கான இதெல்லாம் கிடைக்கும். அமேசான்லேயே அவைலபிளாக இருக்குது, ரொம்ப ஈஸியாக இன்ஸ்டாலும் பண்ணிடலாம். இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எங்கள் சேனலில் போடுறோம், தொடர்ந்து பாருங்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.